இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கு காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமை நம்ம சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு மற்றும் ஒரு சிறப்பு இருக்கிறது அப்படி என்று சொன்னேன். ஏனென்றால் இந்த ஞாயிற்றுக்கிழமையைத்தான் நல்லாயன் ஞாயிற்றுக்கிழமை அப்படி என்று சொல்லுவார்கள். வருகிற வாரங்கள் எல்லாமே புது இயேசுவினுடைய புதிய முகங்களை அல்லது புதிய பரிமாணங்களை பார்க்கிற அளவுக்கு வருகிற ஞாயிற்றுக்கிழமைகளும் இருக்கும். நல்ல ஆயன் அப்படி என்று சொன்ன உடனேயே ஏன் இயேசுவுக்கு இந்த உருவகத்தை கொடுக்கணும்? வேறு ஏதாவது அரசர் மாதிரி உருவங்கள்லாம் இன்னும் நல்லா இருக்குமே, ஒரு பேரரசர் மாதிரியான உருவகங்கள், ஒரு சாதாரண ஆடு மேய்ப்பவர் போல உருவகத்தை எதுக்கு இயேசுவுக்கு கொடுக்கணும் அப்படி என்கிற ஒரு கேள்வி மனதில் ஏற்படலாம். அன்புமிக்கவர்களே, நான் சொன்னது மாதிரி 2ஆம் வத்திக்கான் சங்கத்தினுடைய நிறைவில் 1964ஆம் ஆண்டு திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்கள் இந்த நல்லாயன் ஞாயிற்றுக்கிழமையை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, குடும்பங்களில் இறை அழைத்தலுக்கு ஜெபிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இப்போ நான் ஒரு ஃபாதர் அங்கே இருக்கிறேன், இங்கே உள்ள ஃபாதர்ஸ்லாம் இருக்கிறாங்கன்னா நாங்கள் திடீர்னு மேலேருந்து வானத்துலேருந்து துப்புக்கடின்னு கீழே குதிக்கல. நாங்களும் உங்களை போன்ற சாதாரண ஏழை எளிய குடும்பங்களிலிருந்து பிறந்தவர்கள் தான். எங்கள் அப்பா அம்மாவும் பாமரர்கள் தான். எனக்கு அண்ணன் தம்பிகள்லாம் உண்டு. எங்கள் குடும்பத்துலேயும் பிரச்சனைகள் இருக்குது, சிக்கல்கள் இருக்குது, கஷ்டம் இருக்குது, வேதனை இருக்குது, நோய் இருக்குது. எனக்கும் இந்த மனித பலவீனங்கள் எல்லாமே இருக்குது. ஆகவே இறைவன் அழைத்தலை குடும்பங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கிறார். ஆகவே இன்றைக்கு இருக்கிற குருக்கள் ஏதோ வெளியிலிருந்து வந்தவங்க, சிஸ்டர்ஸ் அப்படி மேலேருந்து குதிச்சவங்க எண்ணம் கிடையாது. நீங்கள் உங்கள் குடும்பங்களிலிருந்து திருச்சபைக்காக பிள்ளைகளை தாராள உள்ளத்தோடு கொடுக்கிற பொழுது தான் திருச்சபை இன்னும் வளமுறும். இதுதான் முதல் செய்தியாக நான் கூற விரும்புகிறேன். ஏனென்றால் இந்தியாவில் மட்டுமே எத்தனை லட்சம் மக்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கான குருக்கள் கண்ணீர்களை பார்த்தா மிக சொற்பமாக தான் இருக்கிறாங்க. இப்பொழுதெல்லாம் அழைத்தலுக்கு வருவது கிடையாது. எங்கள் சாமி கொடுக்கறது ஒன்று கண்ணே கண்ணுன்னு வச்சுருக்கிறேன் அப்படி என்று இன்றைக்கு குருக்களை தேவ அழைத்தலுக்காக சிறுவர்களை அனுப்புவது கொஞ்சமாக குறைந்து வருகிற இந்த ஒரு சூழலில், அன்புமிக்க பெற்றோர்களே, திருச்சபை இத்தனை 1000 ஆண்டுகள் வளர்ந்தது உங்களுடைய பெருந்தன்மையால் தான். ஏனென்றால் 7 அருட்சாதனங்களுக்கு அடிப்படையான அருட்சாதனமாக இருப்பது திருமணம் என்கிற அருட்சாதனம் தான். திருமணத்தில் பிறந்தவர்கள் தான் நாங்கள். ஆகவே திருமணத்தில் இணைந்திருக்கிற பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இறை அழைத்தலுக்கு தாராளமாக ஒப்பு கொடுக்க, இறைவனுக்கு அவர்களை நேர்ந்து கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு குடும்பத்தில் ஒரு மகனையோ ஒரு மகளையோ நீங்கள் தேவ அழைத்தலுக்காக கொடுக்கிற நேரத்தில் உங்கள் குடும்பத்திற்கு கொடுத்த மகனினுடைய பணியை நிறைவேற்ற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உங்கள் குடும்பத்திற்கு வருவார். ஒரு பெண்ணை நீங்கள் திருச்சபைக்காக கொடுக்கிற நேரத்தில் அன்னை மரியாளை உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக வந்து சேருவார். ஆகவே இறை அழைத்தலுக்காக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். அதே நேரத்தில் பிள்ளைகளை சிறிய வயதிலேருந்து 8வது படிக்கக்கூடிய, நான்லாம் 8ஆம் கிளாஸில் வந்தவங்க, 30 வருடம் படித்து அதுக்கு பிறகு தான் குருக்கள் ஆவதற்கான ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்தார். ஆகவே தயவு செய்து இறை அழைத்தலுக்காக ஜெபியுங்கள். அதோடு கூட உங்கள் குடும்பங்களிலிருந்து நீங்கள் பிள்ளைகளை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்க முன்வாருங்கள் என்கிற முதல் செய்தியை உங்களோடு இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2வது, இந்த நல்லாயன் ஞாயிற்றுக்கிழமை பேரை கேட்ட உடனேயே நல்லாயனா அப்படின்னா போப்பாண்டவர், நம்முடைய ஆயர் மற்றும் குருக்கள், பங்கு தந்தை, இவங்க தான் திருச்சபையினுடைய நல்ல ஆயர்கள். ஆகவே அவங்களாம் இப்படி இருக்கணும், அவங்களாம் அப்படி இருக்கணும் அப்படி என்று இன்றைக்கு திருச்சபையினுடைய தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள், அவர்கள் நல்ல ஆயனாக இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு என்ன பார்க்குறாங்க? நம்ம மக்கள் எல்லாம் படிச்சுட்டு கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை செய்யக்குள்ள எங்கள் மேனேஜர் இப்படிலாம் ஸ்மார்ட்டாக பண்ணுவார், எங்கள் ஹெச்ஆர் இவ்வளோ டீசெண்டாக பண்ணுவார் அப்படின்னா, போப்பாண்டவர் பொருளாதாரத்தில் நம்பர் 1 இருக்கணும், நிர்வாகத்தில் நம்பர் 1 இருக்கணும், ரிலேஷன்ஷிப்பில் அதாவது உறவுகளில் நம்பர் 1 இருக்கணும் அப்படி என்று இன்றைக்கு திருச்சபையினுடைய தலைவர்களாக இருக்க வேண்டிய ஆன்மீக தலைவர்கள் பொருளாதாரம், நிர்வாகம், மேலாண்மை மற்றும் உறவு இவைகளெல்லாம் நம்பர் 1 இருந்தால் தான் இவர் நல்ல ஃபாதரு. இவருன்னா எப்போ பார்த்தாலும் போய் ப்ரேயர் பண்ணிகிட்டே உட்காந்துக்கிறாரு, ப்ரேயர் பண்ணால் எல்லாம் நடந்துருமா அப்படின்னு பக்தியாக இருக்கிற ஃபாதர்களை பார்த்து கமெண்ட் அடிப்பாங்க.
அல்லது ஒரு ஃபாதர் வந்து ரொம்ப ஆக்டிவாக எல்லா வேலையும் எடுத்து செய்கிறாருன்னா இவர் எல்லா வேலையும் செய்கிறாரு, ஜபத்தை மட்டும் விட்டுறாரு அப்படின்று இன்றைக்கு கார்ப்பரேட் கம்பெனிகளில் பார்க்கிற தலைமைத்துவத்தை திருச்சபையில் பார்க்கிற ஒரு மனநிலை இன்னைக்கு வந்துருச்சு. அனுபவமிக்கவர்களே, திருச்சபையினுடைய தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள், அவங்க எவ்வளோ விசுவாசமாக இருக்கிறாங்க, எவ்வளோ பக்தியாக இருக்காங்க, எவ்வளோ உங்ககிட்ட பாசமாக பேசுகிறாங்க, அல்லது எப்படி உங்கள் குடும்பங்களுக்கான ஆன்மீக தேவைகளை கொடுக்குறாங்கிறத மட்டும் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இந்த ஒரு சிக்கல் இன்றைக்கு இருக்கிற தலைமைத்துவத்துக்கு இருக்கு. ஆகவே நல்லாயன் அப்படின்று நான் சொல்லுகிற நேரத்தில் நம்முடைய திருச்சபையினுடைய ஆன்மீக தலைமையை பற்றி தான் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஏன் இயேசுவுக்கு இந்த நல்லாயன் உருவகத்தை கொடுக்கணும் அப்படி என்று நம்ம பார்த்தோம் என்றால், திருச்சபையினுடைய தொடக்க காலத்தில் ரோமை அரசர்கள் கிறிஸ்தவர்களை வேட்டையாடி கொன்று குவித்து கொண்டிருந்த நேரத்தில் மக்கள் சிதறடிந்து ஓடி போய் ரோமை நகரத்திற்கு வெளியில் இருக்கிற மலைப்பகுதிகளில் குழிகளை தோண்டி கல்லறைகள் மாதிரி 7 அடுக்கு மாடி உள்ள நிலத்துக்கு கீழே கட்டி கல்லறை கோயில்களில் அவர்கள் வந்து திருப்பலி வாரம் திருப்பலி நிகழ்த்துவாங்க. ஏன்னா வெளியில் பூசை வச்சா பிடிச்சி வெட்டி கொண்டுருவாங்க. அதனால் கல்லறை கோயில்கள், கேட்டகூமன்ஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். நான் பார்த்துருக்கேன் நேராக. நம்ம நினைக்கிறோம் கல்லறை கோயிலில் ஒரு 3 ரூம் மாதிரி கீழே இருக்கணும், 7 அடுக்கு இருக்குது கீழே, வளைஞ்சு 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 போகணும். ஆனால் அதில் முக்காவாசி மரித்த விசுவாசிகள் தான் அங்கே இருக்கிறாங்க மற்றும் மறைசாட்சிகளுடைய உடல்கள் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு ஃப்ளோர்லேயும் ஒரு சின்ன இடம் இருக்கும், அதில் மக்கள் உட்கார்ந்து திருப்பலியை நிறைவேற்றுவார்கள். இந்த கல்லறை கோயில்களில் கரெக்டாக கோயில் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு குறியீடாக சாக் பீஸில் அம்புக்குறி போட்டு போவோம் இல்லையா, அது மாதிரி அந்த காலத்திலேயே திருச்சபையினுடைய தொடக்க காலத்திலேயே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்லாயன் என்கிற ஒரு சிம்பிளையும் மீன், இப்பொழுது இருக்கிற மீன் சிம்பிளையும் தான் விட்டுட்டு போயிருக்கிறாங்க. ஏனென்றால் அப்பத்தையும் மீனையும் அவர் நமக்கு உணவாக கொடுத்திருக்கிறார், நம்முடைய ஆயனாக இருக்கிறார் என்கிற அந்த உருவங்களை குறியீடாக போட்டு போவாங்க. அப்படின்னா இந்த நல்லாயன் என்று இயேசுவை நம்ம கூப்பிடுவது ஏதோ நேத்தோ இன்னைக்கோ ஃபாதர் கனவு கண்டு வந்து சொல்வது கிடையாது. பல நூற்றாண்டுகளாக இயேசு நம்முடைய நல்லாயன் என்கிற அந்த குறியீடு நம்மக்கிட்ட இது இருக்கிறது. ரெண்டாவது, இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கை முறையில் அவர்களுடைய தலைவர்கள் மோசே மற்றும் தாவீது அரசர் நல்ல ஆயனாக உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறார். திரு விவிலியத்தில் நம்ம பார்க்கிற பொழுது சங்கீதம் 23 ஆண்டவரே என் நல்ல ஆயர் அப்படி என்கிற வசனங்களையும், எரோமியா புத்தகத்தில் தொடக்க நூலில் எல்லா இடத்துலையும் ஆண்டவரே என் ஆயர், ஆண்டவரே என்னுடைய நல்ல ஆயன் அப்படிங்கிற கருத்துக்களை நம்ம பார்க்கிறோம். ஒரு சின்ன கதையை சொல்லுவாங்க மோசேவுடைய வாழ்க்கையில். மோசே எகிப்தில் ஒரு எகிப்தியனை கொண்டு விட்டு என்ன பண்ணுறாரு, ஓடி போயிடுறாரு தப்பிச்சு. ஏன்னா பார்வோன் கொன்னுடுவான் அவரன்னு. அப்படி ஓடி போய் அவர் தன்னுடைய மாமனார் வீட்டில் போய் தஞ்சம் அடைகிறார். தஞ்சம் அடைஞ்சு வேலை வழி இல்லாமல் தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்ப்பதற்காக இவர் போகிறார், பாலைவனத்துக்கு ஓட்டிகிட்டு போகிறார். அப்படி ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி அந்த மந்தையிலிருந்து தவறி சென்று விடுகிறது. மோசே என்ன பண்ணுறாரு, அந்த ஆட்டுக்குட்டியை தேடி போகிறார். கடைசியில் ஒரு பாறை முகட்டில் கொஞ்சோண்டு நீர்ச்சுனை இருக்குது, தண்ணி இருக்குது. குளிர்ந்த அந்த தண்ணீரை இந்த ஆட்டுக்குட்டி குடிச்சிட்டு இருக்கும் பொழுது மோசே அங்கே போய், இந்த தண்ணிக்காகத்தான் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டியா, என்கிட்ட நீ வந்து தண்ணி வேணுங்கிற மாதிரியான ஆக்ஷன்ஸ் காமிச்சிருந்தேன்னா நானே உனக்கு நல்ல தண்ணியை கொடுத்துருப்பேனே அப்படி என்று தவறி வந்த ஆட்டுக்குட்டியை அடிக்காமல் தண்டிக்காமல், நீ இவ்வளவு கீழே வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வந்துட்ட, உன்னால் மேலே வெறியது கஷ்டம் அப்படின்னு தவறி போன அந்த ஆட்டுக்குட்டியை தோள் மீது போட்டுக்கொண்டு மோசே மலையேறி வந்ததாகவும், அப்பொழுது யாவே அவரை பார்த்து, மோசே உனக்கு சொந்தமில்லாத ஆடு இது, உன் மாமனார் வீட்டு ஆடுது, உனக்கு இந்த ஆட்டுக்கு சம்பந்தம் கிடையாது, தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். உனக்கு சொந்தமில்லாத இந்த ஒரு ஆட்டுக்குட்டிக்கு இவ்வளவு பாசத்தை நீ காமிக்கிறியே, இவ்வளவு அக்கறையை நீ காமிக்கிறியே, நீ தான் என் இஸ்ரேல் மக்களை மீட்டு வருவதற்கான சரியான மனிதன். எகிப்துக்கு போ, அடிமை தலையில் இருக்கிற என் மக்களை பார்வோனிடமிருந்து மீட்டு கொண்டு வா அப்படி என்று சொன்னதாக ஒரு கதை இருக்குது. இது விவிலியத்தில் எங்கே இருக்குன்னா கிடையாது இது. ஏனென்றால் விவிலிய அறிஞர்கள் இதை மோசேவினுடைய தலைமைத்துவத்திற்காக எடுத்து சொல்லுகிற ஒரு அழகான ஒரு கதை. அப்படி என்றால் இஸ்ரேல் மக்கள் மத்தியில் ஆயர் அல்லது நல்ல ஆயன் அப்படி என்றால் ரொம்ப பெரிய உயர்ந்த இடம் இருந்துச்சு. ஆனால் பிரச்சனை என்னன்னா,
கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போய் இயேசு பிறந்த நேரத்தில் இந்த இடையர்களுக்கான மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு போய் இடையர்கள் அசுத்தமானவர்கள், இடையர்கள் ஓய்வு நாளை கடைபிடிக்காதவர்கள். ஏன்னா லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரத்தில் பார்க்குறோம், இயேசுவனுடைய பிறப்பின் செய்தி காலத்தில் இடையர்கள் எங்கே இருக்கிறாங்க? அவர்கள் ஊருக்கு வெளியே இருக்கிறாங்க. அப்படி என்றால் இவர்கள் ஆடோடும் மாடுகளோடும் ஒன்றா இருப்பதால் அசுத்தமானவர்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாது. 2வது, இந்த இடையர்கள் ஆடுகளோடு இருப்பதால் ஓய்வு நாளுக்கு வந்து இறை வார்த்தையை கேட்க மாட்டேங்கிறாங்க, அவர்கள் சட்டத்தையும் மதிப்பதில்லைன்னு ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு காலம்தான் இடையர்களுடைய காலம். இயேசுவனுடைய காலத்தில் அன்புமிக்கவர்களே, கடவுள் நம்மோடு இம்மானுவேல் அப்படி என்று சொல்லி இயேசுவனுடைய பிறப்பின் செய்தி மனிதர்களுக்கு அறிவிக்கப்பட்டது முதலாக இந்த பாவப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, தூய்மையற்றவர்கள், சட்டத்தை மதிக்காதவர்கள் என்று சொல்லப்படுகிற இடையர்களுக்குத்தான். நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ஏரோது அரசனுக்கும் அல்லது ரோமை சீசருக்கும் போய் நற்செய்தி அறிவிக்கல உங்களுடைய மீட்பர் பிறந்திருக்கிறார் என்று. முதலாக நற்செய்தி அறிவிக்கப்பட்டது யாருக்கு? இடையர்களுக்கு. இதுதான் இன்றைய நாள் நமக்கு சொல்லித் தருகிற முதல் பாடம். அன்புமிக்கவர்களே, இந்த திருச்சபையில் நாங்கள் ஒதுக்கப்பட்டதாக அல்லது மற்றவர்களால் இழிவாக கருதப்பட்டவர்களாக, பணமற்றவர்களாக, செல்வமற்றவர்களாக, அதிகாரமற்றவர்களாக, எங்கு போவது, யாரிடம் உதவி கேட்பது என்று தெரியாமலாக நாங்கள் இன்றைக்கு கூனி குறுகி வெட்கத்தில் இருக்கோம் ஃபாதர், கஷ்டத்தில் இருக்கோம், யாருமே எங்களுக்கு உதவி செய்ய கிடையாது, கடவுளே கதி, திக்கற்றவர்களுக்கு இந்த இயேசுவே துணைன்னு தான் வந்து உட்கார்ந்துருக்கேன் அப்படி என்று யாரெல்லாம் வலிமையற்றவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக நீங்கள் உணர்கிறீர்களோ, இறைவன் சொல்லுகிற முதல் செய்தி, இறைவன் வரலாற்றில் அல்ல, இன்றைக்கும் உங்கள் சார்பாகத்தான் இருக்கிறார். உங்களுக்கு கடவுளை தவிர வேறு எந்த உதவியும் தேவை கிடையாது. ஏனென்றால் ஒரு வலிமை வாய்ந்த வீரரை போல நமது ஆண்டவர் எனது அருகில் இருக்கும் பொழுது நான் எவரை கண்டு அஞ்ச வேண்டும் என்கிற மன திடனை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் வலிமையற்ற இடையர்களை வானதூதர்கள் தேடி சென்றது போல இன்றைக்கு இறைவன் உங்கள் சார்பாக இருக்கிறார். இதான் முதல் செய்தி. அன்புமிக்கவர்களே, இந்த வலிமையற்றவர்கள் அல்லது அழுக்கானவர்கள் என்று பேசப்பட்ட ஒரு காலத்தில் தான் இயேசு இன்றைக்கு தைரியமாக வந்து நானே நல்ல ஆயன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது 10வது அதிகாரம் யோவான். 9வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்வையற்ற ஒருவருக்கு இயேசு பார்வையை கொடுப்பார். அதற்கு பிறகு பரிசேயர்களுக்கும் இயேசுக்கும் சண்டை ஏற்படும். கடைசியில் இயேசு ஒரு பாவி, இவன் பாவங்களை மன்னிப்பதற்கும் குணப்படுத்துவதற்கு இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று இயேசுவை கொன்றுவிட அவர்கள் தீர்மானிப்பார்கள். பாவி என்று முத்திரை குத்துவார்கள். அது முடித்த அடுத்த அதிகாரம் தான் 10வது அதிகாரத்தில் இயேசு நேரடியாக நானே நல்ல ஆயன், நானே நல்ல ஆயன், நீ யாரை தூய்மையற்றவன் சொல்லுகிறாயோ, யாரை ஒதுக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறாயோ, யார் வலுவற்றவன் என்று சொல்லுகிறாயோ, யாரை ஏழை என்று நீ ஏளனம் செய்கிறாயோ, யாரை உரிமையற்றவன் என்று சொல்லுகிறாயோ அவனுடைய ஆயன் நான் அவனுடைய ஆயன், நல்ல ஆயன் அப்படி என்று மறுபடியும் இயேசு இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற செய்தி, நீங்கள் ஆதரவற்று இருந்தால் இறைவன் உங்கள் சார்பாக இருக்கிறார் என்று. இந்த நல்ல ஆயன் உருவகத்தில் பல்வேறு பாயிண்ட்களை நம்ம எடுத்துக்கலாம், பல்வேறு கருத்துக்களை எடுத்துக்கலாம். அதில் ஒரே ஒரு கருத்தை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது, நானே நல்ல ஆயன், தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன், அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன, அவை எனது குரலுக்கு செவி சாய்க்கும். அப்போ என்ன சொல்றாரு? என்னுடைய ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கும். அன்புமிக்கவர்களே, இங்கு இருக்கிற எல்லாத்துக்கும் இறைவன் சொல்லுகிற 2வது செய்தி, நீங்கள் ஏதோ திக்கற்றவர்களோ எங்கேயோந்து வந்தவங்களோலாம் கிடையாது. இறைவன் சொல்லுகிறார், நான் உங்கள் ஆயர், நீங்கள் என் மந்தையின் ஆடுகள், உங்களை நான் அறிந்திருக்கிறேன், உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், என் குரல் உங்களுக்கு தெரியும், என் குரலை கேட்டு நீங்கள் வருவீர்கள். அப்படி என்று இங்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் இறைவன் தனிப்பட்ட முறையில் அன்பு செய்கிறார்.
நீங்கள் ஆதரவற்றவர்கள் அல்ல, கைவிடப்பட்டவர்கள் அல்ல. இறைவன் உங்கள் சார்பாக இருக்கிறார், இறைவன் உங்களை அறிந்திருக்கிறார், அவருடைய குரல் உங்களுக்கு கேட்கும். ஆகவே நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இயேசுவை போல ஒரு நல்ல ஆயனாக இருக்கத்தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை அழைப்பு விடுக்கிறது. அன்புமிக்கவர்களே, பெற்றோர்களே, இயேசு மட்டும் நல்ல ஆயன் கிடையாது. உங்கள் குடும்பத்தில் பெற்றோர்கள் தான் உங்கள் பிள்ளைகளுக்கான முதல் நல்லாயன். உங்கள் பிள்ளைகள் உங்களிடமிருந்து தான் நல்லவைகளையும் கெட்டவைகளையும் கற்றுக்கொள்வார்கள். பாவத்தையும் புண்ணியத்தையும் அவர்கள் உங்களிடமிருந்து தான் பெற்றுக்கொள்வார்கள். அப்படி என்றால் குடும்பங்களில் கணவன் மனைவிக்கான பொறுப்பு அதிகம், கடமை அதிகம். இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் உடல் நலத்திலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து உன்னை மதிக்கவும், என்ன சொல்லுங்க, மிதிக்கவுமா, மதிக்கவும் நேசிக்கவும் வாக்களிக்கிறேன் அப்படிங்கிற சொல்ற வசனம். நான் உனக்காக நீ எனக்காக, 2 பேருக்கும் 1008 பிரச்சனை இருக்கு. பட் இருந்தாலும் பிள்ளைங்களுக்காக நம்ம வாழணும். பிள்ளைங்க முன்னால் தீய வார்த்தைகளை பேசக்கூடாது, பிள்ளைங்க முன்னால் சண்டை போடக்கூடாது, பிள்ளைங்க முன்னால் தவறான உதாரணத்தை நம்ம காண்பிக்கக்கூடாது, பிள்ளைங்களுக்கு முன்னால் போய் டிவியை பார்த்துட்டு முதல்ல பிசாசை பார்க்கறதுக்கு உட்காரக்கூடாது. அப்படி என்று பிள்ளைகளுக்கு நல்ல ஆயனாய் பெற்றோர்கள் மாற வேண்டும். அதற்கான கடமையும் உரிமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது. உங்கள்கிட்ட மட்டும்தான் அவங்க கற்றுப்பாங்க. முதல் செய்தி. இரண்டாவது, குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த பகுதியில் எல்லாருக்கும் நல்ல ஆயனாக இருக்க வேண்டும். ஒரு வருடத்திற்கு முன்பாக தமிழகத்தில் முதலமைச்சரை சந்திக்க வந்த பொழுது ஒரு குடும்பத்தால் சந்திக்க முடியல. அந்த பாப்பாவுக்கு ஏதோ இரத்த நோய் ஒன்று, சின்ன பாப்பா. அது பார்த்து முதலமைச்சரை பார்த்துட்டு தாத்தா டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லக்குள்ள அவரும் கண்டுக்கல, அங்கே இருந்த அதிகாரிகளும் அந்த அம்மாவை பார்க்க விடல. ரொம்ப ஏழ்மையான குடும்பம், வட சென்னையில் இருக்கிற ஒரு குடும்பம். இதை பார்த்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவ பையன் வில்லியம் ரிச்சர்டுங்கிற ஒரு பையன், என்ன ஊருன்னு தெரியல அந்த பையன், இவங்க பேசுனதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அதை ஒரு இன்டர்வியூவாக எடுத்து போட்டான். 3 நாளில் தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர், முதலமைச்சருடைய மகன் ஒரு அமைச்சர், முதலமைச்சர் எல்லாருமே அவங்கள அரசாங்கத்திற்கு வர வச்சு உங்கள் கஷ்டம் என்ன, சாரி நாங்கள் பார்க்கல கண்டுக்கல அப்படின்னு அந்த பொண்ணுக்கான மருத்துவ செலவு, அந்த பெண்ணு அதாவது சின்ன ஏழை குடும்பத்தை வாழ்கிறாங்க அவங்களுக்கான ஒரு வீடு கட்டி கொடுக்கறது, அதுக்கு பிறகு அவங்க அப்பாவுக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் எனக்கு நல்லது நடந்துருச்சு. ஆனால் இந்த நல்லது நடக்கிறதுக்கு ஒரு மொபைல் ஃபோனை வச்சு இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க 24 மணி நேரமும் 7 நாட்களும் ரீல்ஸை பார்த்து 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 கை சுலுக்கி போகுது நம்ம பிள்ளைங்களுக்கு. இன்றைக்கி ஒரு மொபைலை வச்சு எப்படி கெட்டு போகலாம், என்னென்ன கெட்ட சிந்தனைகளை உள்வாங்கலாம்னு நினைக்கிற இந்த காலத்தில் 12வது படிக்கிற ஒரு பிள்ளை அதே மொபைல் ஃபோனை பயன்படுத்தி ஒரு குடும்பத்துக்கு இன்றைக்கி மறுவாழ்வு கொடுத்துருக்குறான். இதுக்கு பேர் தான் நாம் வாழுகிற சமுதாயத்தில் படிக்கிற, கல்லூரியில் படிக்கிற பிள்ளைங்க, பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்க மற்றவங்களுக்கு நல்லாயனாக மாற முடியும். உங்கள் எண்ணம், உங்கள் சிந்தனை, உங்கள் செயல்பாடு தூய்மையானதாக இயேசுவுக்கு உகந்ததாக இருக்கிற பொழுது நீங்களும் நல்லாயனாக மாற முடியும் என்கிற கருத்தோடு இந்த நல்லாயன் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பத்திற்கு நல்ல ஆயர்களாக மாற வேண்டிய ஒரு வரத்திற்காக இறைவனிடத்தில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன்.